ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பயன்படுத்துகிற கம்ப்யூட்டரும் மின்சாரமும் நவீன கண்டுபிடிப்புகள்னு நினைக்கிறீங்களா? அதான் இல்லை. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு அனலாக் கம்ப்யூட்டர் இருந்திருக்கு. எகிப்து பிரமிடுகளில் மின்சார விளக்குகள் பயன்படுத்தப்பட்ட ஆதாரங்கள் இருக்குது. இதெல்லாம் விட 1600 வருஷமாக துருப்பிடிக்காத ஒரு இரும்பு தூண் நம்ம இந்தியாவிலேயே இருக்குது. நம்ம முன்னோர்கள் இவ்வளவு நுணுக்கமான அறிவை எப்படி பெற்றாங்க? இதெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சதா இல்லை ஏலியன் சொல்லி கொடுத்ததா? நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய உலகின் டாப் 5 மர்மமான தொழில்நுட்பங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முதல்ல பார்க்க போகிறது அந்திகித்ரா மெக்கானிசம். முதல்ல கம்ப்யூட்டரை சார்லஸ் பாப்பேஜ் தான் கண்டுபிடிச்சாரு நம்ம எல்லாம் படிச்சிருப்போம். ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு அனலாக் கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? 1901 கிரீஸ் நாட்டில் இருக்கிற ஒரு மூழ்கிய கப்பலில் இருந்து ஒரு விசித்திரமான கருவி கிடச்சிருக்கு. இதில் பல நுணுக்கமான கியர்கள் இருக்குது. இதை சோதித்த ஆராய்ச்சியாளர்கள் மிரண்டு போயிட்டாங்க. ஏன்னா இது கோள்களோட இயக்கம், சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் எப்போ வரும் பல வருஷங்களுக்கு முன்னாடியே துல்லியமாக கணிக்கிற ஒரு மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இதை கண்டுபிடிச்ச அந்த அறிவுத்திறன் அதுக்கப்புறம் காணாமலே போயிடுச்சு. கிட்டத்தட்ட 1500 வருஷத்துக்கு அப்புறம் தான் மனிதன் மறுபடியும் இந்த மாதிரி கியர் மெக்கானிசத்தை கற்றுக்கிட்டான். அப்போ அந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்திருக்கும்? நம்ம முன்னோர்கள் இவ்வளவு நுணுக்கமான அறிவை எப்படி பெற்றாங்க? இப்போ வரைக்குமே அது ஒரு புரியாத புதிராக தான் இருந்துட்டு வருது. நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது டெட்ராலைட். எகிப்து பிரமிடுகளுக்குள்ளே போனீங்கன்னா அங்கே அழகான சுவர் ஓவியங்கள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அந்த குகைகளுக்குள்ளே வெளிச்சம் வர எந்த வழியுமே இல்லை. அப்போ அவங்க எப்படி ஓவியங்கள் வரைஞ்சிருப்பாங்க? டெட்ரா அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஒரு கோவில் சுவத்தில் இன்றைக்கி நாம் பயன்படுத்துகிற ஒரு பெரிய மின்சார பல்ப் மாதிரியே ஒரு ஓவியம் செதுக்கப்பட்டிருக்கு. அதில் ஒரு ஒயர் போகிற மாதிரியும் அதிலிருந்து வெளிச்சம் வர மாதிரியும் இருக்குது. பல ஆராய்ச்சியாளர்கள் இது ஒரு கிராக்ஸ் டியூப் தொழில்நுட்பமாக இருக்கலான்னு சொல்கிறாங்க. அதாவது எடிசன் பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு பல 1000 வருஷத்துக்கு முன்னாடியே எகிப்தியர்கள் மின்சாரத்தை பயன்படுத்தியிருக்கலாம்னு ஒரு பெரிய விவாதமே போயிட்டு இருக்கு. அப்படி இல்லைன்னா கண்ணாடிகள் மூலமாக சூரிய வெளிச்சத்தை உள்ளே கொண்டு வந்திருக்கணும். ஆனால் அந்த ஓவியம் தெளிவாக ஒரு எலக்ட்ரிக் கருவி மாதிரியே இருக்குதுன்னு தான் பெரிய மர்மம். நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது டெல்லி இரும்பு தூண். இப்போ நம்ம இந்தியாவோட பெருமையை சொல்கிற ஒரு இடத்துக்கு வருவோம். டெல்லி குதுப்பினார் பக்கத்தில் 1600 வருஷமாக மழையிலையும் வெயிலையும் நனைஞ்சிட்டு இருக்கிற ஒரு இரும்பு தூண் இருக்குது. சாதாரணமான ஒரு இரும்பு கம்பி மழை பெஞ்சா ஒரு மாதத்தில் துருப்பிடிச்சு. ஆனால் 1600 வருஷமாக ஒரு சின்ன துரு கூட பிடிக்காமல் இந்த தூண் அப்படியே இருக்குது. இதை நவீன விஞ்ஞானிகள் ஆய்வு செஞ்சப்போ இதில் பாஸ்பரஸ் அப்படிங்கிற ஒரு பொருளை நம்ம முன்னோர்கள் சேர்த்துருக்காங்கன்னு தெரிஞ்சது. இது இரும்பு மேலே ஒரு கவசத்தை உருவாக்கி துருப்பிடிக்காமல் பாதுகாக்குது. இன்றைய நவீன தொழிற்சாலைகளில் கூட இவ்வளவு சுத்தமான இரும்பை தயாரிக்கிறது கஷ்டம். அப்போ எந்த ஒரு தொழிற்சாலையும் இல்லாத அந்த காலத்தில் தமிழர்களும் இந்தியர்களும் இவ்வளோ பெரிய மெட்டலாஜி அறிவை எப்படி வச்சுருந்தாங்க? இது இப்போ இருக்கிற இரும்பு தொழிற்சாலைகளுக்கு ஒரு பெரிய பாடம். நம்ம நாலாவதாக பார்க்க போகிறது பாக்தாத் பேட்டரி. மின்சாரத்தை வோல்ட்டாக கண்டுபிடிச்சாருன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் 1936 ஈரான் நாட்டில் கிடைச்ச ஒரு கண்டுபிடிப்பு உலகையே ஆச்சரியப்பட வச்சுது. ஒரு சின்ன மண்பானை, அதுக்குள்ளே ஒரு செம்பு குழாய், அதுக்கு நடுவில் ஒரு இரும்பு கம்பி. இது பார்க்குறதுக்கு சாதாரணமாக இருந்தாலும் இது ஒரு பழைய பேட்டரி. இதில் எலுமிச்சை சாறு அல்லது வினிகர் ஊற்றுனா அது மின்சாரத்தை உற்பத்தி பண்ணணும்னு ஆராய்ச்சியாளர்கள் நிரூபித்தாங்க. அப்போதைய காலத்தில் நகைகள் மேலே தங்க முலாம் பூசுறதுக்காக இந்த பேட்டரிகளை நம் முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்காங்கன்னு நம்பப்படுது. பெஞ்சமின் பிராங்க்லின் மின்சாரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பேட்டரி பயன்பாட்டில் இருந்திருக்குன்னா அவங்க எவ்வளோ புத்திசாலிகளாக இருந்திருப்பாங்க. கடைசியாக நாம் பார்க்க போகிறது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவில் இருக்கிற ராமர் சேது பாலம். ராமாயணத்தில் சொல்லப்பட்ட இந்த பாலம் வெறும் கட்டுக்கதைன்னு ஒரு தரப்பு சொன்னாலும் அமெரிக்க விண்வெளி ஆய்வு மையமான நாசா அங்கே உண்மையிலேயே மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பாலம் இருக்குன்னு உறுதி செஞ்சுருக்காங்க. அங்கே இருக்கிற சில கற்களை எடுத்து ஆய்வு செஞ்சப்போ அந்த பாறைகள் தண்ணியில் மிதக்கும் தன்மையை கொண்டு இருந்திருக்கு. அந்த காலத்தில் பொறியாளர்கள் கடலுக்கு அடியில் இருக்கிற மணல் திட்டுக்களை பயன்படுத்தி கற்களை மிதக்க வச்சு ஒரு பாலத்தையே கட்டியிருக்காங்க. 7000 வருஷத்துக்கு முன்னாடி கடலுக்கு நடுவில் இவ்வளோ பெரிய கட்டுமானத்தை எப்படி செஞ்சுருப்பாங்க? இதில் இப்போ இருக்கிற சிவில் இன்ஜினியர்களுக்கே ஒரு மிகப்பெரிய சவால் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ கண்டுபிடிக்கிற பல விஷயங்களை நம்ம முன்னோர்கள் அப்போவே செஞ்சு முடிச்சிட்டாங்க. அவங்க கிட்ட இருந்த அந்த அறிவு எப்படி அழிஞ்சது?
இல்லை இதையெல்லாம் சொல்லி கொடுத்தது ஏலியன்களா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இது போல் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.